ஹாய் ஹலோ. இன்றைக்கி சூப்பராக மீன் குழம்பு ஈஸியாக ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். எனக்கு இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆற்று மீன் கிடச்சிது. நீங்கள் எந்த மீன் கிடைச்சாலும் இந்த மாதிரி நான் சொல்கிற ஸ்டைலில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தோல் உரிச்ச பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு, இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்படி சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு பேன் காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும். இது கூட எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமாக சீரகம், அதை விட கம்மியாக சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் போட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. மீடியம் ஃப்ளேம் வைக்கலைன்னா பூண்டு சேர்த்ததுனால அடிப்பிடிக்கும். ஸோ இந்த மாதிரியே கலக்கிக்கோங்க. நல்லா வணங்கி வரும்போது சூப்பராக ஒரு மணம் வரும். அதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே செய்யுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அது கூட மல்லித்தூளும் ஒரு 5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 கிலோ மீன் செய்ய போகிறேன். ஸோ 5 ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா கரைச்சி வச்ச புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. புளி வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உரப்பாக வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா அது கூட தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வரணும். நல்லா சலசலன்னு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீனெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து இப்படி இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஒரு கொதி நல்லா வர்ற வரைக்கும் கொதி விட்டுக்கணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ரொம்ப ஸ்பீடாகவும் தீ வைக்கக்கூடாது, ஏன்னா மீன் கரைஞ்சிரும். இந்த மாதிரி கொதித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு இறக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி. செய்கிறதும் ஈஸி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.